ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர. வார வாரம் இல்லம் தேடி மகா பெரியவா தொடர்ல இந்த வாரம் ஒரு நல்ல சிந்தனையை பார்ப்போம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கங்க. வார வாரம் வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க. நடமாடும் தெய்வம் மகா பெரியவா எளிமையின் உருவமா வாழ்ந்து காட்டியவர். அவர் எந்த நிலையிலையும் எளிமையையே பின்பற்றினார். நடந்தே எல்லா ஊர்களுக்கும் யாத்திரை செய்த ஒரே மகான் நம்ம மகா பெரியவா. அவர் தன்னை நாடி வந்த பக்தர்கிட்ட எளிமையா இருக்க சொன்ன சில கருத்துக்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை இதை தெளிவா புரிய வைக்கும். ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். பெரிய வீடு, காரு, பணம் எல்லாமே ஏராளமா அவர்கிட்ட இருந்தது. ஆனா முக்கியமா இருக்க வேண்டிய ஒண்ணு, அதுதான் அமைதி அவர்கிட்ட இல்லை. ஒரு நாள் அவரோட கிராமத்துக்கு அவர் போனார். அங்க ஒரு சாதாரணமான மனிதரை பார்த்தார். அவர் சந்தோஷத்தின் உச்சியில இருந்தார். அதை பார்த்த பணக்காரர் அவர்கிட்ட கேட்டார், ஏங்க நீங்க குடிசையில் இருக்கீங்க, இப்படி சந்தோஷமா உங்களால இருக்க முடியுது அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், எனக்கான தேவைகள் கொஞ்சம்தான், அதுதான் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னார். இது அந்த பணக்காரரை கொஞ்சம் யோசிக்க வச்சுது. அவரோட மனசை ரொம்பவே மாத்திட்டது. நம்ம மகா பெரியவர் சொல்றதும் அதே தான். தேவைக்கு மேல ஆசை வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது ஆசைக்கு மேல ஆசை, தேவைக்கு மேல தேவை அப்படின்னு பறக்கக்கூடாது. மற்றவர் ஆடம்பரமா வாழறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை பார்த்து நாமளும் அப்படி வாழணும் அப்படின்னு நினைக்க கூடாது. நாம எளிமையாவே எப்போதும் வாழணும். பொறாமை இல்லாம தர்மம் மற்றும் நீதி நெறி தவறாம வாழணும். அதுதான் உயர்ந்த பண்புன்னும் பெரியவா அடிக்கடி சொல்வார். அவர் பார்க்க வர்ற பக்தாளுக்கு அவர் சொல்ற பரிகாரங்கள் எல்லாமே ரொம்ப எளிமையானதாகவே இருக்கும். எல்லாராலும் அதை ஈஸியா செய்ய முடியும். ரொம்ப பணங்காசு எதுவும் செலவு பண்ண வேண்டியதே இருக்காது. பசு பராமரிப்பு, வேதத்தை பாதுகாக்கிறது, நித்திய அனுஷ்டானத்தை தவறாம பண்றது, இது மாதிரி ரொம்ப எளிமையானதா தான் அவர் சொல்லுவார். அவர் சொன்ன வழி என்னமோ மிக எளிமைதான். ஆனா வாழ்க்கையை நல்வழிப்படுத்தி தூய்மைப்படுத்தக்கூடியது அது எல்லாமே. நம்ம வாழ்க்கையில நம்ம அதிகம் ஆசைப்பட்டா பிரச்சனைகளும் அதிகம் வரும். தேவையான அளவுக்கு மட்டும் ஆசைப்பட்டா அமைதியும் ஆரோக்கியமும் தானாவே வரும். இந்த வாரம் ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ணலாமா? அதாவது இந்த வாரம் நான் ஒரு தேவையில்லாத ஆடம்பர செலவை குறைக்க போறேன். ஒவ்வொரு நாளும் இருப்பதை நினைத்து கடவுளுக்கு நன்றி சொல்ல போறேன். நீதி நெறி தவறாம என் வாழ்க்கையை வாழ முயற்சி செய்ய போறேன். இப்படி சொல்லி இந்த வாரம் பூரா இருந்து பாருங்க. உங்க நல்ல எண்ணங்களும் எளிமையான சிந்தனையும் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லுங்கிற மகா பெரியவா சிந்தனையோட இந்த வார பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் ஒரு சிறந்த சிந்தனையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஜெய் சங்கர, ஹரஹர சங்கர.